ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவும் உருளைக்கிழங்கும் வச்சு அருமையான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கூட பார்த்திங்கன்னா இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூடயே சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கையால் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஆயில், உப்பு, கோதுமை மாவு எல்லாமே நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வார்ம் வாட்டர் சேர்த்துக்கிறாங்க. நான் இன்னைக்கு கூல் வாட்டர் தான் சேர்த்து பண்ண போகிறேன். பாருங்கள், அதே மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பாத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே ஊற விட்டுறலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். ஸ்டஃபிங் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நீங்கள் இது கூட விருப்பப்பட்டீங்கன்னா காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை இது கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகாய் சேர்த்துல, கொஞ்சமாக சில்லித்தூள் சேர்த்துறேன். 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள். இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிடலாம். மசாலாலாம் நல்லா வெங்காயம், கருவேப்பிலையில் நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு தோல் நீக்கி மசிச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு வேகும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். அதனால் இதுக்கு தேவைப்படாது. மசாலாவில் இருக்கிற உப்பே கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். மசாலாவில் நல்லா பிரண்டு உருளைக்கிழங்கு நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு இது போல் திருப்பி விட்டு நல்லா மசிச்சு விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் டைம் எடுக்கு. நம்ம நல்லா பொறுமையாக நல்லா கலந்து விடணும். பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விட்டுட்டு கையால் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறோமோ அந்த சைஸ்க்கு நம்ம பால்ஸ்லாம் பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறக்குள்ளே கோதுமை மாவு நல்லாவே ஊறியிருக்கு. நான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி வச்சுருக்கிறேன். இப்போ சப்பாத்திக்கு ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கோதுமை மாவு உருண்டை எடுத்து ஒன்று சப்பாத்தியாக தேய்ச்சிக்குவோம். பாருங்கள், இது போல் வச்சு ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வைக்கும்போது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்ப மெல்லிசாக இருந்தால் நம்மளுக்கு ஸ்டஃபிங் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சு மேலே பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடுவோம். இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு அப்படியே நம்ம தேய்ச்சி விட்டுருவோம். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிங்கன்னா நம்ம வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். ஓரளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சிங்கன்னா போதும். இனி தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங் ரொட்டியை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வேகறதுக்கு ஒரு 3 நிமிஷம் போல் ஆகும். பொறுமையாக ஒரு புறம் வேக விட்டு மறுபுறமும் திருப்பி போடுங்க. நான் இது வேகறதுக்குள்ளேயே மற்ற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இன்னொரு பக்கம் வெந்துருச்சு. மறுபடியும் ஒரு முறை கூட நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கெல்லாம் வெந்திருக்கும். மேலே இருக்கிற மாவு மட்டும் வெந்தால் போதும். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடி நம்ம தட்டில் மாற்றி வச்சுருவோம். இதே போல் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
பாருங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். இதில் நம்ம விருப்பப்பட்ட சட்னி வச்சு நம்ம பரிமாறிக்கலாம், அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நான் வந்து சாப்பிட போகிறோம். பாருங்கள் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். உள்ளே எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். டைம் இருந்தால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணுங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.